ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓஸ் யூனிக். பெண்கள் சைக்ளோன் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய அசம்பாவிதங்கள் பண்ணியிருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொண்டர்கள் நிறைய இடத்துல நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சென்னையில உள்ள டிபி சத்திரம் அப்படின்ற ஏரியா பயங்கரமா எஃபெக்ட் ஆச்சு போல. ஸோ அந்த பகுதியை சேர்ந்த 300 குடும்பங்களுக்கு இன்னைக்கு பனையூர் ஆபீஸ்ல வச்சு நிவாரணம் பொருட்கள் தளபதி கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்கான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது பனையூர்ல இருந்து கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற டிபி சத்திரம் ஏரியா மக்கள் பெண்கள் புயலால் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு 300 பேரை இன்னைக்கு பனையூர் ஆபீஸ்ல வர சொல்லி தளபதி அவரு கையாலேயே நிவாரண பொருட்களை வழங்கிட்டு இருந்திருக்காரு. அண்ட் நிவாரணம் வாங்க வந்த மக்கள் கிட்ட தளபதி பர்சனலா உட்காந்து பேசியும் இருக்காரு. ஸோ தளபதி கிட்ட இருந்து இது ஒரு பாராட்டுத்தக்க முன்னெடுப்பு தான். அண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரா போயிட்டு உதவி பண்ணாம இப்படியே ஆபீஸ்க்கு வர சொல்லி கொடுக்கறாரு அப்படின்னு சில கடுமையான விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான விமர்சனம் தான், இல்லன்னா சொல்ல. பட் சேம் டைம் இத்தனை வருஷமா அரசியல்ல இருந்திருக்கீங்க. புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்க? ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க மக்களுக்கு உதவி பண்ணுங்க. உதவி பண்ணாம பேசக்கூடாது. நீங்க உதவி பண்ணிட்டு பேசினீங்கன்னா இத தளபதியா பாத்தீங்கன்னா இந்த விமர்சனத்தை ஏத்துப்பாரு. எதுவுமே பண்ணாத நீங்களாம் பேசவே கூடாது. நீங்களாம் விமர்சனம் வைக்கிறதுக்கான அருகதையே இல்ல. அண்ட் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது தளபதி களத்துல இறங்கி உதவி பண்ணாருன்னா அதோட வீரியமே வேற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ கொடுத்த நிவாரணத்தையே பனையூர் ஆபீஸ்ல வச்சு கொடுக்காம ஸ்டேட்டா களத்துக்கே போய் கொடுத்தாருன்னா அது இன்னுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே அது ஒரு மிகப்பெரிய மைலேஜ். தென் மக்களுக்கும் இன்னும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். ஏன்னா ஆட்சியாளர்களே வீட்டுல உட்காந்துருக்காங்க, இவரு களத்துல இறங்கி வராருன்னும் போது அது வேற மாதிரியான ஒரு இம்பாக்ட கொடுக்கும். அண்ட் மாநாடுக்கு அப்புறம் தளபதி இந்த மாதிரி களத்துல இறங்க ஆரம்பிச்சு விடுவாருன்னு தான் நினைச்சேன். பட் தளபதி 69 படத்தோட ஷூட் நடக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, தளபதி இன்னும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல. அந்த தளபதி அந்த மாதிரி களத்துல இறங்கும் போது அவரை சுத்தி கூட்டம் கூட தான் செய்யும். பட் அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது அதை எப்படியாவது சமாளிச்சு பண்ணி தான் ஆகணும். பட் இப்போ கூட ஓகே தான். தளபதி 69 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எல்லாத்தையுமே தளபதி பண்ண ஆரம்பிச்சாருன்னா சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி புயல் வெள்ளத்துல இறங்கி வேலை செஞ்சா மாநாடை தாண்டி அது இன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கும். இந்த மாதிரி உதவி பண்றதே பெரிய விஷயம். ஸோ அதை கடுமையா விமர்சனம் பண்ற தகுதி யாருக்குமே இல்ல. தமிழக வெற்றி கழகத்தோட நலன் கருதி ஒரு சஜஷனா வேணா அதை சொல்லலாம். ஏன்னா ஸ்டேட்டா களத்துக்கு போயிட்டு இந்த உதவியை பண்ணாருன்னா அது அரசியல் காலத்துல ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா ஆகும். ஸோ அந்த ஒரு ஆசையில அதை சஜஷனா சொல்லலாம், அவ்வளவுதான். அதுவுமே மெயினா நம்மள மாதிரி தளபதி ஃபேன்ஸ் தான் அதை கட்டாயமா சொல்லணும். ஏன்னா தளபதியோட செயல்பாடுகள்லையும் திட்டங்கள்லையும் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அது தளபதி ஃபேன்ஸ் நாமளே அதை சஜஷன் பண்ணிட்டா இமிடியேட்டா அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு என்ன பண்ணாலும் குறையே சொல்லாம சூப்பர்னு சொல்லிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அதுக்கு வெளியில இருந்து விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கும். தளபதியோட சினிமா கெரியர்லயே அது நடந்துச்சு. குருவி, வேட்டைக்காரன், வில்லுன்னு தொடர்ந்து நிறைய படங்களை விமர்சனம் பண்ணாம விட்டதாலதான் சுறாவை ஒட்டு மொத்தமா மக்கள் செஞ்சு அடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய தளபதி ஃபேன்ஸ் ஓப்பனா விமர்சனத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதோட ஒரு விளைவு தான் தளபதி நம்பர் 1 இடத்துக்கு வந்தது. ஸோ அதனால மற்ற கட்சிகள் மாதிரி என்ன பண்ணாலும் முட்டு கொடுத்து கொத்தடிமைகளை இல்லாம ஒரு விஷயம் இப்படி பண்ணா அது பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா அது சஜஸ்ட் பண்றது நல்லது. ஸோ தளபதி இந்த மாதிரி நிவாரண பொருட்கள் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் ஸ்டேட்டா பாதிக்கப்பட்ட இடத்துக்கே போயிட்டு கொடுத்திருந்தா அது இன்னும் மிகப்பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கும்ன்றது என்னோட சஜஷன். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.